கிளவி தொங்கட்டம் போட்ட மாதிரி காதுக்குள்ள அப்படி ஒரு வெயிட். என்னது இது, கட்டி தானா? ஐயோ, நெஞ்சுக்குள்ள எல்லாம் இருந்து கட்டியா எடுக்கிறாங்களே. போதும், நான் எங்க இருந்தாலாமோ போய் ட்ரிம்மர் போட்டுட்டு இருக்கீங்க. நண்பர்களே, இவங்க பேரு தான் மேடி. இந்த ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவி நாட்ஸ் வந்து ஃப்ரண்ட் லெக்ல மட்டும்தான், மத்தபடி உடம்பு ஃபுல்லா வந்து அவ்வளவா நாட்ஸ் இல்ல. கழுத்து அந்த ஃப்ரண்ட் லெக் மட்டும்தான். ஆக்சுவலா இடையில வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து ரொம்ப அப்செட்டா அப்படியே முன்னாடியே பட்டு இருந்திருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல மட்டும் நாட்ஸ் ஆயிருக்கு. அவங்க பெட் பேரண்ட்ஸால அந்த இடத்த மட்டும் நீட்டா கிளீன் பண்ண முடியல. அண்ட் ஃபேஸ், கழுத்தை சுத்தி மட்டும் நீட்டா கிளீன் பண்ண முடியல. மத்த இடத்துல எல்லாம் சீவிக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ அதனால வந்து நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, அந்த ஃபேஸ் சுத்தி இருக்கிற நாட்ஸ், காது, அந்த ஃபேஸ் ரவுண்ட் ஃபேஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா பட் அங்கதான் நாட்ஸே இருந்ததுனால அதை கொண்டு வர முடியல. அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்குள்ள அந்த முகம் இதெல்லாத்தையும் நீட்டா கட் பண்ணிட்டு, கழுத்தை பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்களா, இந்த இடம் தான் நாட்ஸ், இந்த இடமும் காலும் நாட்ஸ். ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற நாட்ஸ் எல்லாத்தையும் சில ட்ரிம் தான் பண்ண போறோம். வேற வழியே இல்லை. நீங்க பார்த்தது எங்க பாருங்க, செஸ்ட் அந்த போர்ஷன் எல்லாமே அப்படியே கட்டி ஆகுது பாருங்க. பாடியில இருக்கிற மித்த போர்ஷன்ஸ்ல வந்து கட்டிகள் இல்லை. அந்த காலில் பாருங்க, அந்த கட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டாப்ல அந்த இடத்துல எல்லாம் கட்டி எடுக்கும் போது. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நெயில் கட் பண்ணலாம்னு நினைக்கும் போது சார் மேல ஏறிட்டு வந்துட்டாரு நெயில் கட் பண்ணும் போது. அதனால அப்படியே பிடிச்சி அவங்க கட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஓகே, மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த காலில் இருக்க கட்டி வந்து எடுக்கும் போது கொஞ்சம் நர்வஸ் ஆகி கடிக்க வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த இடம் வந்து மாவு கட்டி போட்ட மாதிரி அவ்வளவு கட்டி ஆயிடுச்சு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ட்ரிம்மர் உள்ள போகாது, நம்ம கொத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும், ஃப்ரண்ட் லெக்ல பாத்தீங்கன்னா சுத்தமா முடியாது. காரணம் அதுதான், அந்த லெக்கை ஃபுல்லா கொத்தி 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 எடுக்கிறதுனால அது கொஞ்சம் பெயினா தான் இருக்கும் எல்லா டாக்ஸுக்குமே. அதனாலதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஃபுல்லா எடுத்து கிளீன் பண்ணி நல்லா குளிப்பட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் ரொம்ப சூப்பரா இருந்தாரு, குட் பாயா பிஹேவ் பண்ணாரு. அந்த காலை எடுக்கிறதுக்குள்ள மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கடிக்க அதுவும் கரெக்டா ட்ரிம்மர் எல்லாம் கடிக்க மாட்டாரு. ட்ரிம்மர் பிடிச்சிருக்க விரல், அந்த விரலை தான் கடிக்க வருது. ஏன்னா அவருக்கு அந்த விரல் தான் டார்கெட் மாதிரி. அவ்வளவு கிளீனா புத்திசாலித்தனமா செய்வாரு. நல்லா குளிப்பாட்டி, கண்டிஷனர் எல்லாம் போட்டு குளிப்பாட்டியாச்சு. நல்லா ஃபேஸ் எல்லாம் நீட்டா தொடச்சி குளிப்பாட்டி நல்லா துவட்டிட்டு அதுக்குள்ள ப்ளோ ட்ரையர் போறேன். பின்னங்கால் பாடி எல்லாமே ஃபர் இருக்கும். கழுத்துக்குள்ளேயும் கால், முன்னங்கால் மட்டும் ஃபர் இருக்காது. ஸோ நீட்டா அவரை ரெடி பண்ணிட்டோம். அவங்க பெட் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.